என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸோடைய சம்மு. அப்போ அந்த சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஹிண்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா சம்மை வந்து என்ன சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும். இப்போ 1 ஸ்கொயர்னு போட்டால் 1 வந்துடும். இப்போ 4 கொடுத்தாங்கன்னு என்ன எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் வந்து என்ன 4. இப்போ 9 கேட்டிருந்தாங்கன்னா அது 3 ஸ்கொயர் எழுதலாம். 3 ஸ்கொயர் வந்து 9. 16 வந்து என்ன 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து என்ன 16. அப்போ 25 என்ன எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம். அதான் 49 7 ஸ்கொயர். அப்போ வந்து 64 போட்டால் 8 ஸ்கொயர்னு எழுதுவோம். 81 வந்து 9 ஸ்கொயர். 100 வந்து 10 ஸ்கொயர். 121 கொடுத்ததுன்னா 11 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். 144 வந்து 12 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ 11 கேட்குறாங்கன்னா இது எப்படி நம்ம ஸ்கொயரில் எழுதலாம்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 தான் போட முடியும். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன 11 வரும். இந்த 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். சரிங்களா? அப்போ தான் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் 3ன்னு வரும். இது செகண்ட் ஹிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹிண்ட்டு. அதே மாதிரி தான் தேர்ட் ஹிண்ட்டு. இது எதுக்காக இப்படி எழுதுறங்கிறத வந்து இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. இப்போ 4x ஸ்கொயர்னு கேட்குறானுங்களே, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 4 வந்து நம்ம என்ன எழுதலாம், 2ன்னு எழுதலாங்களா. 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே எக்ஸ்னு பிரிச்சுட்டேன். இப்போ 4xஐ 2x ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்து பாருங்களேன். 2 ஸ்கொயர் வந்து என்ன 4. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர். அதே மாதிரி 3x ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா இந்த 3 வந்து என்னென்னா ரூட் 3ன்னு எழுத முடியும். அப்போ எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கொயர் உள்ளே கொண்டு பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 3 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இந்த 2 செகண்ட் ஹிண்ட்டு தேர்ட் ஹிண்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் செட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்பாங்க. சரி வாங்க நம்ம ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெகிரல் dx டிவைட் பை 16 + x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்னா இது ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்டெகிரல் dx டிவைட் பை 16 + x ஸ்கொயர். ஏன்னா நியூமரேட்டரில் dx மட்டும் வந்துட்டாவே இது ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் தான். இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கிறோன்னு சொல்லி முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக புரியும்ப்பா. சரிங்களாம்மா? அப்போ இது என்ன பண்ணலாம்னா இன்டெகிரல் அந்த dxக்கு dx கொடுத்துருங்க. அது ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த 16 வந்து நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள். 16 வந்து ஸ்கொயர் ஃபார்மெட் எழுதணும். என்ன எழுதலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அப்போ அந்த 16 வந்து நான் என்னென்னு மாற்றுறேன்னா 4 ஸ்கொயர்னு மாற்றுறேன். சமயம் புரிஞ்சுதா? 16 என்ன மாற்றிட்டா 4 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ப்ராக்கெட் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துட்டு இங்கே என்ன ஒன்று எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர். புரியுதாமா? 16 வந்து என்னென்னா 4 ஸ்கொயர்னு மாற்றிட்டேன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மாற்றிட்டேன். இப்போ என்னென்னா இதுதான் ஏயோட வேல்யூ, இது வந்து என்னென்னா எக்ஸோட வேல்யூ. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்ன 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ஸ்மால் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்னா இன்டெகிரல் dx டிவைட் பை ஏனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர். இன்டெகிரல் dx டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் எப்படி ஈஸியாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டினாமினேட்டரில் ப்ளஸ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா முன்னாடி வந்து 1/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம்ப்பா. 1/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன டினாமினேட்டர் ப்ளஸ் பண்ணதுன்னா கண்டிப்பாக என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் ஃபார்முலா தான். tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. கரெக்டுங்களா? முன்னாடி என்ன கொடுக்கணும் 1/a கொடுக்கணும். சரியாம்மா? ப்ளஸ் சி. இதுதான் வந்து என்னென்னா இதுக்கு உண்டான உடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லாமே இருக்குது. கரெக்டாப்பா? இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெகிரல் என்னென்னா இன்டெகிரல் dx டிவைடட் பை கொஸ்டின் எடுத்து எழுதுங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதுமா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இதுதானே எக்ஸு. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1. அதனால் 1/1. ஓகேவா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/a 1 டிவைட் பை ஏக்கு பதில் எனக்கு என்னமா இருக்குது, ஏயோட வேல்யூ என்ன 4. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/4 tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதில் என்னமா இருக்குது, எக்ஸுக்கு பதில் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸு டிவைட் பை ஏக்கு பதில் என்ன இருக்குது 4. x/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சி. அவ்வளோதான். இப்போ இதை மல்டி பண்ணி பாருங்கள். 1 × 1 1, 4 × 1 4. அப்போ 1/4 tan இன்வர்ஸ் ஆஃப் x/4 ப்ளஸ் சி. இவ்வளோதான் ப்ராப்ளம். ஈஸியாக இருக்குங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு சம்ஸ். இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம்னு நம்ம கேட்பாங்க. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரியாம்மா? இப்போ பாருங்கள் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இன்டெகிரல் dx டிவைட் பை 4 + 9x ஸ்கொயர். நியூமரேட்டரில் dx வந்திருக்கு. கண்டிப்பாக அது என்ன ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் ஃபார்முலா தான். டினாமினேட்டர் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஃபார்முலா,
tan இன்வர்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ப்ராப்ளம் தான். சரியாம்மா? அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை எழுதிக்கலாம். இன்டெக்ரல் dx டிவைட் பை 4 + 9x², ஓகேவாப்பா, ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx டிவைட் பை இந்த 4 வந்து நம்ம என்னென்ன மாற்ற இந்த ப்ராக்கெட் கொடுத்துங்க, ப்ராக்கெட் ஸ்கொயர், இங்கே வந்து ப்ராக்கெட் ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்குங்கம்மா. இப்போ என்னென்னா இதுக்குள்ளே என்ன நம்பர் கொடுத்தா 4 வரும்னு பார்க்கணும். இப்போ 4 வர்றதுக்கு நம்ம என்ன 2 கொடுத்துக்கலாமா? 2² என்ன 4. அப்போ அதே மாதிரி இந்த 9x² வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 9க்கு பதிலாக வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த 9 கொடுங்க, 9க்கு பதிலாக 3 கொடுக்கலாமா? 3² வந்தோன்னா 9 ஆகிடுமா? இந்த x² 2 x இருக்குன்னு அர்த்தமா? ஒரு எக்ஸுக்கு இங்கே கொடுங்க. இப்போ வந்து ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்து பாருப்பா. 3² என்னமா 9, x² எழுதிடுச்சு. 4 வந்து 2² மாற்றிடுச்சு. புரிஞ்சாப்பா? ஓகே. இதுக்கப்புறம் என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஏதாம்மா, இது வந்து இது வந்து என்ன, இது a, இது வந்து என்னப்பா எக்ஸ். சரியாம்மா? அப்போ ஏட வேல்யூ என்னப்பா வரும் 2. ஓகேவா? எழுதிக்கிங்க. ஸ்மால் x ஈக்குவல் டு என்னப்பா வரும் 3x. சமய புரிஞ்சா? இப்போ ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம்? இன்டெக்ரல் dx டிவைட் பை இங்கே பாருங்கள் a² + x² ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தா 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நடுவில் ப்ளஸ் வந்ததுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? tan இன்வர்ஸ் x/a, முன்னாடி என்ன கொடுக்க போகிறோம்? 1/a, இது ப்ளஸ் c. இது வந்து என்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சோன்னு நம்ம என்னமா பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். சரியாம்மா? இப்போ என்ன பண்ணலாம்? கொஸ்டின் எழுதலாமா? இன்டெக்ரல் dx டிவைட் பை இது எழுதுங்க 2² + 3x² ஈக்குவல் டு 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 3. அதுதான் 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்குது. 1/3. 1 டிவைட் பை ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? ஏயோட வேல்யூ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? 3x டிவைட் பை ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? 2. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், கடைசியில் ப்ளஸ் c கொடுங்க. இப்போ இதை மல்டி பண்ணலாங்களா? 1 × 1 1, 3 × 2 3 × 2 2 எவ்வளவு? 6. ஓகேவா? மீதி இருக்குது அப்படி இல்லைங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் 3x + 2 + c. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். அப்போ 1/6 tan இன்வர்ஸ் ஆஃப் 3x டிவைட் பை 2 + c. சரி, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். எவாலுவேட் இன்டெக்ரல் dx டிவைட் பை 2x + 1 ஹோல் ஸ்கொயர் + 4னு கொடுத்துருக்காங்க. பாருங்கம்மா, 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் டினாமினேட்டர் எல்லாமே ப்ளஸ் வர்றது தான். எங்கள் டினாமினேட்டர் எல்லாமே ப்ளஸ் வர்றது தான். ப்ளஸ் வந்துட்டாலே tan இன்வர்ஸ் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 16 கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து இங்கே 4 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா இங்கே வேரியபிள் வந்து மாறி வந்தது செகண்ட் ப்ராப்ளத்தில். ஃபஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தோம். செகண்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தோம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பார்ட் சி ப்ராப்ளம். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் பார்ட் சி கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. சரிங்களாம்மா? இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்ப்பா. இன்டெக்ரல் dx டிவைட் பை 2x + 1 ஹோல் ஸ்கொயர் + 4னு இருக்குது. சரியாம்மா? இப்போ இது என்ன பண்ணலான்னா இன்டெக்ரல் dx நியூமரேட்டரில் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல 2x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே கொடுத்துங்கப்பா. கொடுத்துட்டு ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட் ஸ்கொயர் கொடுத்துருங்க. இந்த 4 என்னென்னு மாற்றலாம்? 2² மாற்றலாம். கரெக்டாப்பா? 2² வந்து 4. இப்போ இதில் என்னென்னு பாருங்களேன், இந்த நம்பர் வர்றது தான் ஏ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர் வர்றது தான் ஏ. இது வந்து என்னென்னா எக்ஸு. இந்த எக்ஸுங்கிறது வேரியபிள் வந்துட்டாலே இது எக்ஸு. ஓகேங்களா? ஆமாம். ஆனால் இது பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? 2x + 1. எக்ஸுங்கிறது 2x + 1. சரிங்களா? அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன பாருக்கு? 2. அது எழுதிட்டோம். ரைட்டாம்மா? இப்போ பாருங்களேன், ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் dx டிவைட் பை x² + a². பாருங்கள், x² + a². ஆனால் இங்கே என்ன இருக்குது? a² + x². அதாவது நம்பர் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இங்கே பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் பாசிட்டிவ் இருந்தாலே இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு a² வந்திருக்கு, இங்கே லாஸ்ட் a² வந்திருக்கு. ஆனால் நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இங்கே x², இங்கேயும் x². அதாவது நம்பர் வந்து முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் இது இருந்துட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? tan இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. முன்னாடி என்ன கொடுப்போம்? 1/a. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுப்போம்? ப்ளஸ் c. இதுக்கு முன்னாடி எல்லா ஃபார்முலா காமன் என்ன? 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? நீங்கள் என்னென்னா இந்த பிரிக்க தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களாம்மா? இதெல்லாம் ஸ்ப்ளிட்டப் பண்ண தெரிஞ்சுட்டாவே நம்ம ஈஸியாக வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இதுதான் எக்ஸ். x = 2x + 1. சரிங்களா? இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குப்பா? 2. குட். அதுதான். ஓகேங்களா? 1/2. 1 டிவைட் பை ஏ. ஏனுடைய மதிப்பு என்னங்க? 2. குட்.
அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னப்பா இருக்குது 2x + 1 டிவைடட் பை ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 2. கரெக்டுங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி கொடுத்துருங்க. இப்போ இது நியூமரேட்டரை தனியாக மல்டி பண்ணுங்கள். 1 × 1 எவ்வளோ 1, 2 2s are 4, 2 × 2 4. மீதி ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதுங்க. tan இன்வர்ஸ் 2x + 1 டிவைடட் பை 2 + c. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 1/4 ஆஃப் tan இன்வர்ஸ் 2x + 1 டிவைடட் பை 2 + cங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க.